மதுரை RKIS அகாடமியில எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல டெஸ்ட் நம்பர் 4ஓட பார்ட் 2 பார்க்கலாம் நம்ம அதோட கண்டினியூஷனா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 122. சோ இங்க 501ல இருந்து 700 வரைக்கும் எழுதுற நம்பர்ல எத்தனை ஆறுன்ற நம்பர் டிஜிட்ஸ் வந்து அப்பியர் ஆகும்னு கேக்குறான். சோ இப்ப 501ல இருந்து 600 வரைக்கும் பார்ப்போம். 600 வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா, எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ எத்தனை ஆறுன்ற நம்பர் டிஜிட் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அடுத்து என்ன பார்க்கலாம், இல்ல வந்து 596 வரைக்கும் பார்க்கலாம். 596 வரைக்கும் இப்ப எத்தனை டிஜிட், அடுத்து இங்க 600 ஆரம்பிக்கலாம். 600ல இருந்து 699 வரைக்கும் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் 700ல 6 இல்ல. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா 6, 16, 26, 36, அதாவது 506, 516, 26, 36, 46, 56. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 60 வந்திருக்கும். 60ல ஒரு டிஜிட் இருக்கு. சரிங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 60ல இருந்து 69 வரைக்கும் இருக்கும் நமக்கு. அதாவது நமக்கு 56க்கு அடுத்து நமக்கு என்ன வரும், 60. 560, 561 அப்படின்னு ஆரம்பிக்குமா. 569 வரைக்கும் நமக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல 6 இருக்கும். அதானே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல 6 இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 60, 61, 62, 63, 64, 65, 66ல 2 டிஜிட், 67, 68, 69, 70 வராது. அடுத்த 76, 86, 96. சரிங்களா, இதுதான் 6ன்ற டிஜிட் அப்பியர் ஆற இடம். அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்ப இந்த இதுக்கு மொத்தம் 20 நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்து இந்த 600ல இருந்து 699 வரைக்கும் 100 நம்பர்ஸ் வந்து 6ன்ற டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகும். 100 டிஜிட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் தவிர மித்த எத்தனை இடத்துல எல்லாம் 6 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஆல்ரெடி இங்க 20, இங்க ஒரு 100 எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 606ல இருக்கும். சரிங்களா, அடுத்த 16, 26, 36. சரிங்களா, சரிங்களா, அதே 20 இதே இடத்துல வந்து 20 இங்கேயும் வரும். அப்ப +20 போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா, +20 போட்டுட்டு நமக்கு நடுவுல 666ன்னு ஒரு நம்பர் வரும். 3 இடத்துல வரும். அப்ப அது ஒரு +1. அப்ப மொத்தம் 141 6 டிஜிட் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. சரிங்களா, நீங்க 66 போட்டிருப்பீங்க 2, இது என்ன 66, 566. அதனால 5, 6, 6னால 2 எடுத்தேன். இங்கே 666னா 3 வரும்ல அந்த ஒரு இடத்துல. சோ அப்ப அது மட்டும் +1 போட்டுக்கணும். கரெக்டா, அப்ப 141 டைம் வந்து நமக்கு என்ன அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னா 6ன்ற நம்பர் அப்பியர் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டின் இலக்கத்தை கண்டறி, அதாவது யூனிட் பிளேஸோட சம் கேட்கறான். எந்த யூனிட் பிளேஸ்ல முடியுது, எல்லாமே 4ல தான் முடியுது. சோ ஆனா எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு தெரியாது. எத்தனை டிஜிட் இருந்தாலும் நம்ம போட முடியும். அதானே, அப்ப 4 பவர் நமக்கு என்ன வந்திருக்கு, ஈவன் நம்பர் வந்திருக்கு, ஆட் நம்பர் வந்திருக்கா நம்ம பார்க்கணும். சரி பாப்போம். L - A/D + 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து n டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா Lன்றது வந்து 1004 - 14 / D 10 + 1. சோ அப்ப இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 990 / 10 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு, 100. n வந்து 100 டேர்ம் இருக்கு. சரிங்களா, அப்ப 100 டேர்மா நான் 4 கூட்டுறேன். 100 டேர்மா 4 கூட்டுறேன். அப்ப 100 டேர்மா 4 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 400. அப்ப யூனிட் பிளேஸ் எப்பவுமே நமக்கு என்ன வந்திருக்கும், 0ல தான் முடிஞ்சிருக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நான் கேட்ட क्वेश्चंस அதான். என்னது, யூனிட் டிஜிட் ஆஃப் தி கிவன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்கான். சோ அடுத்து குமார் ஸ்பெண்ட் 30% ஆஃப் மந்த்லி இன்கம் ஃபுட். அப்ப 30% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டான். 20% வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்ணிட்டான். 20% வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்ணிட்டான். அண்ட் 70% ஆஃப் ரிமைனிங், இது மொத்தம் எவ்வளவு செலவு பண்றான், அப்ப 50 செலவு பண்ணிட்டான். சோ 100% சம்பளத்துல 50 செலவு பண்ணிட்டான் எக்ஸ்பென்சஸ்ல. மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு, 50 தான் இருக்கும். இந்த 50ல தான் என்ன சொல்லியிருக்கான், 70% ஆஃப் ரிமைனிங் சொல்லியிருக்கான். மீதி இருக்கிறதுல தான் 70% என்ன பண்றான் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட்டுக்கு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப 50% எனக்கு மீதி இருக்கு. 50ல 70 செலவு பண்ணிட்டான், 70%. அப்ப 35% செலவு பண்ணிட்டான். அப்ப மீதி இருக்கிறது ஃபைனலா என்கிட்ட 15% தான் என்கிட்ட இருக்கு.
after all the expenses he has 300 left him அப்படின்றான். அப்ப எல்லா செலவு பண்ணது போக கையில 300 ரூபாய் இருக்குன்னு சொல்றான். அப்ப எல்லா செலவு பண்ணது போக கையில இருக்கிறது 15%. இந்த 15% மதிப்பு தான் 300 ரூபாய். அப்படின்னா குமாரோட மாச வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. குமாரோட மாச வருமானம் 100% தான் அவனோட வருமானம். அப்ப டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 2000. சரிங்களா? 20 into 100 2000 ரூபாய் மாச சம்பளம். So x is to y நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து என்ன சொன்னோம்னா அந்த ஈக்குவேட்லாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். அப்ப x வந்து 9 தெரியும். அப்ப 81 plus 25 is to divided by is to divided by அடுத்து 81 minus 25. ஓகேவா? சோ அப்ப 6 106 is to so 10 5 6 7 5 56. சோ அப்ப இத சிம்பிளை பண்ணிடலாம். 2 10. சோ அடுத்து நம்ம முதல் 2 6 2 4 8 2 16 53:28 ஆப்ஷன் சி ல இருக்கு. ஏன்னா xy வேல்யூ கொடுத்துட்டோம் டைரக்டாவே. அப்ப டைரக்டாவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா பல்சஸ்க்கு வந்து அதை இப்படி எழுதியிருக்கான். சோ அப்ப நியூவையும் அதை எழுதியிருக்கான் அவன். சரிங்களா? சோ அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ப்ராப்ஸ் அதோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சோ அப்ப கம்பாரிசன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்ப கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணணுமா ஓபி. அடுத்து என்ன கொடுத்திருக்கான் ஓபி. அப்ப -1 கொடுத்திருக்கான். அடுத்து என்ன வந்திருக்கோம் யூ டி யூ வி. அதானே அதாவது முன்னாடி டி கருத்து யூ -1. அடுத்து என்ன வந்திருக்கோம் கே எல் -1. அடுத்து வந்து ஆர்எஸ் -1 டிஇ -1. எல்லாமே -1 ரிவர்ஸ்ல இருக்கு. அதாவது ஒன்னோட ப்ரீவியஸ் லெட்டர் ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்ணிருக்கான். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் தானே கம்பேர் பண்ணலாம். -1 தானே சொல்லியிருக்கான். அதானே? அப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஓ வந்திருக்கும். ஓ பி. கரெக்டா? ஓ பி. அப்ப லாஸ்ட் லெட்டர் ஓல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் இது ஒண்ணுதான் இருக்கு. வேற எதுலயுமே ஓ இல்ல. சரிங்களா? சோ தட் ஆன்சர் இஸ். சரிங்களா? ஓ போட்டு போயிட்டே இருக்கலாம். செக் பண்ணாதான் வரும். we don't worry about it. ரெண்டு ஆப்ஷன் இருந்தா கூட செக் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால நம்ம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்து போன क्वेश्चन பாத்தீங்கன்னா ஆல்பா ஆல்பா இருந்துச்சு. இங்க ஆல்பா நியூமரிக்கல் இருக்கு. அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் இருக்கு. இங்க 2 4 6 7 டிஜிட் இருக்கு. சரிங்களா? இங்க இங்கிலாந்து இருக்கு, இங்க பிரான்ஸ் இருக்கு, அங்க கிரீஸோட கோட் கேக்குறா. அப்ப இங்கிலாந்து இங்கக்கு காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்ன காமனா இருக்கு. அடுத்து என்ன காமனா இருக்கு அப்படின்னா ஏ காமனா இருக்கு. அடுத்து என்ன காமனா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிஇஎஃப்ஆர் சிஇஎஃப்ஆர் இல்ல. அப்ப இங்க ரெண்டாவது இடத்துல n இருக்கு, இங்க ரெண்டாவது இடத்துல 2 இருக்கு. இங்க n எத்தனாவது இடத்துல இருக்கு? ரெண்டாவது இடத்துல 2 இருக்கு. அதே போல இங்க n வந்து நாலாவது இடத்துல இருக்கு, நாலாவது இடத்துல 2 தான் இருக்கு. அப்ப n-க்கான கோடு 2. n எங்கெல்லாம் வருது அங்க 2 போட்டுறணும். a லாஸ்ட்ல இருந்து 3 இருக்கு, 5 இருக்கு. இங்க a வந்து 5 இருக்கு. அப்ப a-க்கான கோடு 5. அவ்வளவுதான். மிச்சம் அப்படியே போட்டுற வேண்டியதான். யார் யாருக்கு என்ன கோடோ. இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஜி சொல்லியிருக்கான். ஜி மூணாவது இடத்துல இருக்கு. மூணாவது இடத்துல என்ன கோட் இருக்கு? நமக்கு 3ஆம் நம்பர் இருக்கு. அப்ப கிரீஸ் GREECE கிரீஸ் கிரீஸ் மூணாவது இடத்துல இருக்கு. அப்ப மூணாவது இடத்துல 3ஆம் நம்பர் இருக்கு. அப்ப 3ன்னு ஆரம்பிக்கிறது ஆன்சர். எல்லாமே ஒன்ன தவிர மிச்சம் எல்லாமே 3ல தான் ஆரம்பிக்குது. அடுத்து ஆர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல 8. அப்ப 38 ஆரம்பிக்கிறது ஆன்சர். அப்ப 38னா 2 தான் 38ல ஆரம்பிக்குது. சோ அடுத்து இ சொல்லிட்டா. அப்போ இ வர இடத்துல எல்லாம் 1. சரிங்களா? 11. அப்ப இது அடி ஆயிருச்சு. இதுலதான் 11 வருது. சரிங்களா? இங்கேயும் 1 தான் வரணும் ஈக்கு. அப்ப சி வர இடத்துல 9 வந்துருச்சா? அப்ப ஆன்சர் 38 11 91. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அமாங் அப்படின்றத நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கான் அப்படி பார்க்கணும். சரிங்களா? அமாங். அப்ப இது பாருங்க 1 2 3 4 5 இதான் நம்பர் போட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா NaOGM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்றது நாலாவது இடத்துல 4 1 3. அடுத்து ஜி வந்து என்ன சொல்லிருக்கான் 5 2. அதாவது இதே லெட்டர் தான் இப்படி போட்டிருக்கான். அப்ப அவன் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா LAMON லெமன். அப்ப 1 2 3 4 5. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் 4 1 3 5 2. அப்ப 4 1ன்றது என்ன O L
எம் 5 n அடுத்து ரெண்டாவது இடத்துல ஏ. அதான் ஆன்சர். OLMNA OLMNA இருக்கா? OLMNA. அது எந்த ஆர்டர்ல மாறி இருக்குன்றதை நம்ம கிராக் பண்ணாவே போதும். சரிங்களா? அடுத்து ரீட்டைல். அப்ப ரீட்டைல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ ரீட்டைல் அது என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா UFSBJM அப்படின்னு இருக்கான். 3 செக்ரிகேட் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் 3 கடைசி 3 அங்க லாஸ்ட்ல இருந்து வந்து T கடுத்து U வருமா +1, E கடுத்து F வருமா +1, R கடுத்து S வருமா +1, அடுத்து L அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா AB அப்படி எழுதியிருக்கான். AB IJ LM எல்லாமே நெக்ஸ்ட் லெட்டரா எடுத்து எழுதியிருக்கான். சரிங்களா? இந்த சேம் வே எக்ஸ்போர்ட் அதே 3 பிரிச்சிருக்கான். இப்படி பிரிச்சிருக்கானா P கடுத்து Q வந்திருக்கும். அதான P கடுத்து Q வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா X கடுத்து Y வந்திருக்கும், E கடுத்து F வந்திருக்கும், E கடுத்து F, C கடுத்து D, T கடுத்து U, Y QY FF இந்த இருக்கா QY FF DU ஆப்ஷன் D ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. ஆல்பாவோ ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பல்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படி ஆல்பா நம்பருக்கு எடுத்தோமோ அதே விதிதான். சீல் இருக்கு, அங்க டோஸ் இருக்கு. ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்கு அப்படின்னா எஸ் இயும் இருக்கு. இங்க எஸ் இ இருக்கு. அதானே இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல எஸ் இ இருக்கு. $7 இங்க என்ன இருக்கு $7 இருக்கா? அப்ப எஸ் கானது டாலரு, இ கானது 7 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்ப சோ இப்ப கொடுத்திருக்கதா அப்ப எழுதிர வேண்டியதான் சோல்டு. சோ அப்ப எஸ் கானதா டாலர்னு தெரியும், ஈக்கு எனக்கு தெரியாது. அப்ப ஓ இருக்கு, ஓ எங்க இருக்கு ரெண்டாவது இடத்துல 8, எல் கடைசி இடத்துல இருக்கு 8, டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அப்படிதானே? சோ ஹாஷ். அப்ப $8 அட் ஹாஷ் ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு? a² - b² அப்படின்னு சொல்லி இருக்கு. a² - b². அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a + b - a - b. கரெக்ட்டா? a + b a - b பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? நமக்கு என்ன வந்திருக்கு? a² - b² வந்துருமா? சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம இது பண்ணலாம், ஆட் பண்ணலாமா? a1 b. அப்ப a + b 728 ஓட 272 ஆட் பண்ணலாம். 0 0 அடுத்து என்ன வந்திருக்கும்? 7 3 10 0 மிச்சம் 1 கிடைச்சிருச்சு. 1 அடுத்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 0. இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண வந்திருக்கும். அப்போ 6. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 10ல 7 போச்சுன்னா 3 3 + 4 5. இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6ல 2 போச்சுன்னா 4 456. அதானே 456. அதானே வந்திருக்கு நமக்கு 456 வந்திருக்கு. கீழே என்ன வந்திருக்கு நமக்கு 456. இன்ட் இல்லங்க. சரிங்களா? இன்ட். அப்ப இது கேன்சல் ஆயிடும். அப்ப ஃபைனல் ஆன்சர் will becomes 1. சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா xy வேல்யூவே கொடுத்துட்டான். டைரக்டா xy நான் சப்ஸ்டிட் பண்ணிரலாம். அப்ப 5x அப்ப x ஓட வேல்யூ 3, i 3 15 பிளஸ் 2 * y, y ஓடது 5 அப்ப 10 டிவைடட் பை அப்ப 5 * 3 15 மைனஸ் 2 * y 10 அப்ப 25 பை நமக்கு 5. அப்ப என்ன வந்திருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 5 * 3 15. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 * 2 10. சரிங்களா? சோ 25 இங்க 10 5 அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? ஃபைனல் ஆன்சர் will becomes 5. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. find the value a + b நமக்கு கொடுத்திருக்கான். a + b நமக்கு 5. ab நமக்கு என்ன வந்திருக்கு? 6 இருக்கு. அப்ப ab என்னன்னு தெரியணும்ல. ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 5 வரணுமா, பெருக்கினா 3 வரணுமா? அப்ப 3 2 6. பாருங்க, இந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா எனக்கு 6 வந்துருச்சு. இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 5 வந்துருச்சு. சரிங்க? 2 3 6 வச்சுக்கலாம், இல்ல 3 2 6 வச்சுக்கலாம், வாட் எவர் இட். 2 * 3 வச்சுக்கலாம், இல்ல 3 * 2 வச்சுக்கலாம், வாட் எவர் இட். சரிங்க? அப்ப இந்த ரெண்டு நம்பர் இதுதான், 2 3 தான். அப்ப 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அதானே? சோ அப்படி போட்டோம் அப்படின்னா 8 பிளஸ் 27 27 28
35 ஆன்சர். 35 is ஆன்சர். அடுத்த என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா n டேர்ம் என்னன்னு கேட்கிறான். 1 + 3 + 5 அதானே. சோ அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்களோட கூடுதலா இருக்கு. ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் என்ன அப்படின்னா n + 1/2 சரிங்களா. n + 1/2 n + 1/2. சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா 99 + 1/2. சோ அப்ப 100/2. சோ ஆன்சர் இஸ் 50. n டேர்ம் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 50 டேர்ம்ஸ் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கான், n × n + 1 / 2 the whole ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளவு? 50 50ன்னு இருக்கான் சரிங்களா. 50 50 the whole ஸ்கொயர் அப்படின்னு இருக்கான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா n × n + 1 அதோட தான் வேணும். நமக்கு என்ன தேவை? n × n + 1/2 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சரிங்களா. இதோட வேல்யூ என்னவா இருக்கும் நமக்கு அப்படின்னா இது அப்படியே ஸ்கொயரை கேன்சல் பண்ணா அதான் ஆன்சர் சரிங்களா. 50 50. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதேதான் கோட் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. டீனுக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க. பெட்டுக்கு என்ன கோடு அப்படின்றாங்க. பெட் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்ப 1 1ல ஆரம்பிக்கணும். அடுத்து இ எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துல 8. டி எங்க இருக்குன்னா லாஸ்ட் டைம் 3. 183 இஸ் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நேம்ஸ் அது எப்படி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்னா TFNBO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் என்னன்னு கேட்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரையும் பாருங்க. NO AB MN EF ST எல்லாமே +1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்றாங்க. CRAME அப்ப C கடைசி எழுத்து D ல வரணும். அப்ப D ல முடியற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. அப்ப 2ல இதான் இது ஆன்சர் ஒண்ணும். RS அதானே. அப்ப ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா RS SD ல முடியுது. இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. AB NO EF இருக்கா ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா go home அது என்ன பண்றா? TANEன்றான். go home அது என்ன பண்றா? TANEன்றான். nice little home அது என்ன பண்றாங்க அப்படின்னா கோட் கொடுத்திருக்கான். NAJAPன்றான். இது ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு அப்படின்னா ஹோம் காமனா இருக்கு. அப்ப ஹோம் தனியா எடுத்துடலாம். இது ரெண்டுலயே காமனா என்ன இருக்கு அப்படின்னா NA. அப்ப ஹோமோட கோடு NA. அடுத்து கோக்கு ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. கோக்கு கோடு TA அது கேன்சல் ஆயிடும் அதானே. அப்ப நைஸ் லிட்டில் இருக்கு. அதுக்கான கோடு JAவா இருக்கலாம் PAவாவும் இருக்கலாம். இப்ப क्वेश्चन என்ன கேக்குறா அப்படின்னா கோவோட கோடு என்ன? இந்த கோவோட கோடு தான் கண்டுபிடிச்சேன். என்னது? TA. ஆன்சர் ஆப்ஷன் A ல இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா how many squares are there சரிங்களா. எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பாருங்க இது ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயருக்குள்ள ரெண்டா அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்ப 1 2 1 2 ஈக்குவலா இருக்கு. அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்கு அது ரெண்டா பிரிச்சிருக்கான். அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் என்ன? 1 + 4 5. அப்ப இந்த இதுக்கு மட்டும் எனக்கு 5 இருக்கும் கரெக்டா. 5 இருக்கு. ஓகே டன். இந்த இதுக்கு மட்டும் எனக்கு 5 இருக்கு. அடுத்து இத பாருங்க. இந்த ஸ்கொயர் பாக்குறப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இது ஈக்குவலா இருக்கு கரெக்டா. ஈக்குவலா இருக்கா? 1 2 1 2. அப்ப இதுக்கும் ஒரு 5 இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க இதுவும் பாருங்க 1 இதுவும் 1. அப்ப 5 5 10 10 11 12. நீங்க 12 தான் போடணும் ஆக்சுவலி அப்படித்தானே. 12 தான் நீங்க போடணும். ஆனா இந்த இடத்துல நீங்க கவுண்ட் பண்றப்ப இந்த இதுல ஒரு ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் கவுண்ட் பண்றப்பயே இது ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் ஆயிரும் நமக்கு நம்பர்ஸ்ல சரிங்களா. நம்பர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்கொயர் கவுண்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்கொயர் கவுண்ட் ஆயிருச்சு. திரும்ப ரிப்பிட்டேஷன்ல இந்த ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல எந்தெந்த இடத்துல ரிப்பிட்டேஷன் வருது? இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வர்றப்பயே இந்த ஸ்கொயரும் அடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வர்றப்ப இந்த ஸ்கொயரும் ஆல்ரெடி நமக்கு டோட்டல்லே அந்த 5 5 நம்ம கவுண்ட் பண்ணோம்ல அந்த 5 5லயே வந்துருச்சு. சோ வந்துருச்சுன்ற பட்சத்துல நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. அதனால -2 பண்ணிட்டு ஆன்சர் 10 சதுரங்கள் உள்ளது இந்த இடத்துல. ரெண்டு இடத்துல நம்ம ஒரே விகரா கண்டுபிடிக்க கூடாது மறந்துடாதீங்க.
சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா how many triangles are there, எத்தனை செவ்வகங்கள் உள்ளது, சாரி எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நமக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்து அதுக்குள்ள ஒரு இன்ட் கொடுத்தானா நமக்கு 8 முக்கோணம் இருக்குன்னு தெரியும் நமக்கு நல்லாவே. சரிங்களா, எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னா 8 முக்கோணம். அப்ப இங்க ஒரு 8 8 8 8, அப்ப 4 8 32 முக்கோணம் கன்ஃபார்ம். சரியா, 32 முக்கோணம் கன்ஃபார்ம். 2 முக்கோணம் இருக்கு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கு இப்படி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ் பாக்ஸ் வந்து பக்கத்துல இணைக்கிறேன், இப்படி இப்படி இணைக்கிறேன். அப்படி இணைக்கிறப்ப 2 எக்ஸ் பாக்ஸ் இணைகிற இந்த மைய கோடு இருக்கா, இந்த கோட்ல 2 முக்கோணம் வரும். இந்த வருதா 1, அப்ப இங்க 1 2 வருதா பெரிய முக்கோணம். அப்ப ஒரு முக்கோணம் 2 செப்பரேட் பாக்ஸ் இணைகிற இந்த மைய கோட்ல 2 முக்கோணம் வரும், இங்க 2 முக்கோணம் வரும், இங்க ஒரு 2 முக்கோணம் வரும். மறந்துடக்கூடாது. சரிங்களா, இதையும் இதையும் இப்படி கம்பேர் பண்றப்ப 1, இதையும் இதையும் கம்பேர் பண்றப்ப 1, அடுத்து இதையும் இதையும் கம்பேர் பண்ணுவாங்க, அடுத்து அதையும் இதையும், அடுத்து இங்க இருந்து வர்றப்ப இப்படி. அப்ப 2 4 6 6 முக்கோணம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 38 முக்கோணங்கள் உள்ளது. சரிங்களா, சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஏக்கான டெஸ்ட் பேட்ச் 4ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா 40 கொஸ்டின்ஸ்க்குமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.